கிட்டத்தட்ட 80% சிறுமிகள், 80க்கும் மேற்பட்ட வீதமான சிறுமிகள் வந்து அவர்களினுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் கர்ப்பமாயிருக்கிறார்கள். அந்த கர்ப்பத்துக்கு காரணமான ஆண்களும் 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்கள். உண்மையான உலகம் என்னன்றதை தயவு செய்து நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஆசிரியர்களுமே ஒரு மாணவன் மேலேயோ மாணவி மேலேயோ யார் மேலேயும், ஆணோ பெண்ணோ மாணவனோ மாணவியோ யார் மேலேயும் உங்களோட கை அவர்களினுடைய உடல்ல படுற மாதிரி அடிக்க முடியாது. கன்னத்தில் அடிக்கிறது, முதுகில் அடிக்கிறது, தலையில் அடிக்கிறது, இதெல்லாம் மிக தவறான விடயங்கள். இது சட்டத்தின்படி ஒரு தவறான செயல். காதலண்டா சாதாரண காதல் இல்லை, கண்மூடித்தனமான காதல். வெளியில் இருக்கிற லைஃபை சொன்னால் வந்து அவனுக்கு இந்த மைண்டெல்லாம் வராது. நான் லவ் பண்ணணும், நான் ரொமான்ஸ் பண்ணணும்ன்ற மைண்டெல்லாம் அவனுக்கு வராது. பணத்தின் இன்ட்ரெஸ்ட் வந்து பாடசாலையில் படிக்கும்போது யாருக்கு இருக்குது? 18 வயசுல 7 எக்ஸாம் எழுதிட்டு வந்து வெளி உலகத்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறாங்க. நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனை உலகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அவர்களால் பிரிச்சறிய முடியலை. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கையுத்திரன் எங்கட நாட்டினுடைய கல்வி முறைமையோட எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த சேனலில் நான் உங்களோட நிறைய தலைப்புகளில் வேறு வேறு விடயங்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி காய்ச்சிருக்கிறோம். அரசியலை பற்றி காய்ச்சிருக்கிறோம், நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி காய்ச்சிருக்கிறோம், அபிவிருத்தி பற்றி காய்ச்சிருக்கிறோம், புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி காய்ச்சிருக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனலாக எப்படி ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது, அதே மாதிரி எப்படி காசு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் என்ன, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் ஒரு பகுதியாக நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். பண மோசடிகள், அதே மாதிரி போதைப்பொருள் சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி இந்த பக்கத்தையும் நாங்கள் நிறையவே காய்ச்சிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த சமூக மாற்றம்ன்றதுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடியதான், சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது எவ்வளவுக்கு சென்சிட்டிவானு சொன்னால், இப்போ இந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறாங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு தலைப்பை பற்றி கதைக்கும் போது கொஞ்சம் ஆழமாக போய் கதைப்பேன், கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணி, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணி உள்ளே போய் தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதிகமான விடயங்களை வந்து தெரிஞ்சு கொள்வது வழக்கம். ஏன்னு சொன்னால் எந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னால், என் வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தகவலையோ இல்லாட்டி ஒரு விடயம் பற்றின ஒரு அறிவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது அது சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு சமூக பிரச்சனை பற்றி கேட்குறோம்னு சொன்னால் அதுக்கான ஏதோ ஒரு மாற்றம் உருவாகணும். இப்போ நாங்கள் பண மோசடியை பற்றி கேட்ச இடத்துல எத்தனையோ இடத்துல அந்த நிறுவனங்கள் மீதான புகார்கள் வந்து போயிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விடயங்களை பற்றி கழிச்ச இடத்துல வந்து அது சம்மந்தமான விடயங்கள் வந்து நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு அது இம்பேக்ட் ஆகணுன்றது தான் என்னுடைய, நல்ல வகையில் அது இம்பேக்ட் ஆகணும், தாக்கம் செலுத்தணுன்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம். இன்றைக்கு கதைக்க போகிற விஷயத்த வந்து நான் ஆழமாக பார்க்கும்போது அது இந்த வீடியோவில் என்னால் முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், அதை நான் சொன்னா இருந்தால் யூடியூபே என்ற வீடியோவை வந்து தூக்கிடுவான். அவ்வளவுக்கு இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான சிக்கல் டீனேஜ் ப்ரெக்னன்சி, இளவயது கர்ப்பமடைதல். உண்மையான தமிழை சொல்லப்போனால் இளவயது கர்ப்பமடைதல்ன்றது உண்மையான தமிழ் இல்லை. சுத்த தமிழில் உண்மையாக சொல்லப்போனால் சிறுமிகள் கர்ப்பமடைதல். ஏன்னு சொன்னால், டீனேஜ்ன்றது 13 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் இந்த வயதுக்கு இடைப்பட்டவர்கள்லாம் டீனேஜர்ஸ். வரையறுக்கப்பட்ட சிறுவர்கள்னு சொல்லி வரையறுக்கப்பட்ட வயதில் எவ்வளோன்னு சொன்னால் 18 வயசு. 18 வயசுக்கு கீழ்பட்ட எல்லாருமே சிறுவர்கள்ன்றபடியா இந்த 18 வயதுக்கு கீழே வரக்கூடிய கர்ப்பமாகக்கூடியவர்கள் எல்லாருமே சிறுமிகள் கர்ப்பமடைதல்ன்றது தான் இதுக்கான ஒரு சரியான ஒரு தமிழாக இருக்கும். இந்த ஒரு தலைப்பை நான் எடுத்து கதைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கான காரணம், ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஒன்று வந்து இதை பற்றி நான் ஒரு ரிப்போர்ட் வாசிக்கும் போது, அதாவது UNFPA ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியத்தால் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் முக்கியமாக சொல்லப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி பற்றி யாருமே பெரிய அளவில் கதைக்கலை, சமூகத்தில் இதை பற்றின விழிப்புணர்வு வந்து யாருமே ஏற்படுத்தலைன்னு சொல்லி அவர்களால் அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டது. ரெண்டாவது, இதுக்கான பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளுக்குள்ளே முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால், ஒவ்வொரு அப்பா அம்மா, பாடசாலை, சமூகம். இதுவும் இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி பிரச்சனைக்குள்ளே பெரிய அளவில் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முதல் எங்களோட நாட்டுக்குள்ளே வந்த ஒரு செய்தி வந்து, ஒரு 13 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தர் ப்ரெக்னன்ட் சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்.
அதுவும் 7 மாதத்துக்கு பிறகு 7 மாத பிரெக்னன்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். பாடசாலை போய் கொண்டு வந்த ஒரு சிறுமி ஒருத்தர். அவர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பிரச்சனை அந்த வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த பாடசாலையினுடைய அதிபர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு பார்த்துருக்கிறார். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆசிரியர்கள் அந்த பிள்ளையினுடைய அந்த சிறுமியினுடைய அப்பா அம்மா உட்பட அதே மாதிரி இந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கு யாருக்குமே இதை பற்றின விழிப்புணர்வு சரியான முறையில் இல்லை. எங்களோட நாட்டினுடைய கல்வி முறையும் இதுக்குள்ளே பெரிய அளவில் தாக்கம் செலுத்துது. இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இந்த பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்கள் எல்லாரையுமே இவர்களை ஒரு கடுமையான சட்ட நடவடிக்கை இவர்களுக்கு எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லாருமே 18 வயசுக்கு கீழ்பட்ட சிறுவர்கள் தானே. அப்போ அப்படி இருக்கும்போது இதில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை கொண்டு போய் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு போய் இவர்கள் விடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொண்டு போய் விடுவார்கள். அந்த அமைப்பினுடைய தலைவர் ஒரு பெண் ஒருத்தர். அவர் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் இதுக்குள்ளே பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்குள்ள கிட்டத்தட்ட 80% சிறுமிகள் 80க்கும் மேற்பட்ட வீதமான சிறுமிகள் அவர்களினுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் கர்ப்பமாயிருக்கிறார்கள். இது ஒரு அபியூஸ் பண்ணப்பட்ட விஷயமோ இல்லாட்டி அவர்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயமோ எதுவுமே கிடையாது. அவர்களினுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் அவர்கள் கர்ப்பமாயிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவர்கள் கர்ப்பமானதுக்கு காரணமான ஆண்கள் மேலே எங்களோட நாட்டினுடைய சட்டத்தால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த கர்ப்பத்துக்கு காரணமான ஆண்களும் 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்போ இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய அதிர்ச்சியான விடயங்கள். இதுக்கு காரணம் என்ன, இதில் தாக்கம் செலுத்தக்கூடிய பிரதானமான விடயங்கள் என்ன, இது எங்கே போய் நிற்க போகுதுன்ற வரைக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் அப்பா அம்மா பார்த்து கொண்டிருப்பீங்க. அண்ணா தங்கச்சி அக்கா தம்பி அதே மாதிரி உறவினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சமூகத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. என்னோட ஆடியன்ஸ் நீங்கள் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான், இளம் ஆடியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னு சொன்னால் இது நிற்க போகிற பிரச்சனை இல்லை, இப்போ உருவெடுத்திருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய உலகத்தினுடைய போக்கோடு உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது எங்களோட நாட்டுக்குள்ளே வெளிவந்த தரவுகள், ஒரு தரவை நான் சொல்கிறேன், அது வெளிவந்த தரவுகள் மட்டும்தான், வெளிவராத தரவுகள் இன்னும் அதிகம். ஸோ அதனால் இனிமேலும் சிக்கப்பட போகிறவர்களும் இதுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்ன விஷயம் மட்டும் தான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த UNFPA ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியத்தால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் இப்போ எங்களோட நாட்டுக்குள்ளே இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி என்ற நிலைமை அதிகாரப்பூர்வமாக எந்த அளவில் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதுக்கான காரணங்கள் அதன் விளைவுகள் என்னன்றதை அடுத்ததாக பார்க்கலாம். இந்த UNFPAவினுடைய தரவின்படி இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சின்றது எங்களோட நாட்டுக்குள்ளே மட்டும்தான் பிரச்சனையானு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 21 மில்லியன் சிறார்கள் இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி பிரச்சனைக்கு உள்ளாகிறதா ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அந்த 21 மில்லியன் பேரும் இருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாடுகளாக இருக்குன்னு சொன்னால் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நடுத்தர குறைந்த வருமானம் பெறக்கூடிய நாடுகள், அதாவது அபிவிருத்தி அடையாத இல்லாட்டி நடுத்தர அபிவிருத்தி அடைந்த ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நாடுகள் தான், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான், அந்த சிறுவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு அதிகமாக உள்ளாகிறார்கள். எங்களோட நாடு இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு அதிகமாக உள்ளாகிறார்கள். இதுக்குள்ளே எங்களோட நாட்டில் இப்போ இந்த பிரச்சனை எவ்வளவுக்கு இருக்குன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டில் எங்களோட நாட்டுக்குள்ளே இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சின்றது 6.5% இருந்திருக்குது. அது 2023ஆம் ஆண்டில் 3.8% இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சரியரவாசிக்கு கிட்ட குறைவடைஞ்சிருக்குது. ஆனால் தாக்கம்ன்றது அதே அளவில் தான் இருக்குது. அதாவது அதுக்குள்ளே உள்ளாகக்கூடிய சிறுவர்களினுடைய எண்ணிக்கை, அவர்களினுடைய அறியாமைன்றது இப்போ திரும்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டில் ஒரு வருடத்தில் மட்டும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொன்னால் 163 பேர், 2024ஆம் ஆண்டில் 213 பேர். இது அதிகாரப்பூர்வமாக ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கேசஸினுடைய எண்ணிக்கை மட்டும்தான். அதாவது ஒரு சிறுமி
ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டு வைத்தியசாலை மூலமாக போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டு சிறுவர் பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு ரிப்போர்ட் பண்ணப்பட்ட எண்ணிக்கை மட்டும்தான் இந்த 213 தவிர ரிப்போர்ட் பண்ணப்படாத அதிகாரப்பூர்வமாக வெளியில் தெரியாத கேசஸினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம்னு சொல்லி அவர்களாலேயே சொல்லப்பட்டிருக்குது. சில பேர் அப்பா அம்மா அந்த பிரச்சனை வழியில் தெரியாமல் மூடி மறைக்கிறது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாடசாலையினுடைய அதிபர் மூடி மறைக்கிறது, அந்த பிரச்சனை வழியில் தெரிஞ்சால் எங்களோட பாடசாலைக்கு பிரச்சனை, எங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனை, சமூகத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி அதை மூடி மறைக்கிறேன்னு சொல்லி அப்படி மறைக்கப்பட்ட கேசஸினுடைய எண்ணிக்கையும் இங்கே அதிகமாக தான் இருக்குது. அடுத்த கட்டம், இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சி என்ற பிரச்சனை உருவாகிறதுக்கான காரணம் யாருன்னு சொன்னால், முதலாவது அந்த சிறார்கள், அந்த பிரச்சனைகளை உள்ளாகக்கூடிய சிறுவர்கள், அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். முதலாவது அந்த சிறுவர்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை உள்ளே போகிறார்கள்னு சொன்னால், பிரதானமான பிரச்சனை காதல். காதலண்டா சாதாரண காதல் இல்லை, கண்மூடித்தனமான காதல். ஒரு 13 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ளே 19 வயதுக்குள்ளே ஒருத்தருக்கு காதல் வருதுன்னு சொன்னால் அதை தவறுன்னு சொல்லி நான் சொல்ல வரையில. அது சரியாக தவறான்றது அது அடுத்த பக்கமாக இருக்கக்கூடிய டாபிக், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. என்னென்னு சொன்னால் அது எல்லாருக்குமே வளமையாக வரக்கூடிய ஒரு விதமான ஒரு உணர்வு தான். அது ஒரு அட்ராக்ஷனோ எதுவோ என்னவோ அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கான வரையறை எங்கே மீறப்படுதோ அதுதான் தவறு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இன்னொரு அதிர்ச்சியான விடயம் என்னென்னு சொன்னால், அந்த அமைப்பினுடைய தலைவர் அவரால் எழுதப்பட்ட ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் மிக விரைவாகவே நாங்கள் ஒரு குடும்பம் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வேகமாக போகிறார்கள். நாங்கள் ஒரு குடும்பம், ஒருத்தரை காதலிக்கும் போது இவருண்ட ஹஸ்பண்ட், இவர் என்னுடைய கணவன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்கிறோம் என்ற இந்த குடும்பம் என்ற மனநிலைக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்கள் அதிகமாக போகிறார்கள்னு சொல்லி ஒரு விடயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஜோஜு பாருங்க, எவ்வளோ பெரிய மோசமான ஒரு மனநிலை, ஒரு எண்ணம்னு சொல்லி. ஏன் இதை மோசமானதை சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய காலகட்டம்ன்றது ஒரு 18 வயசுக்கு பிறகு தான் வெளியில் வரும்போது உலகம் வேற எங்கேயோ போய்கொண்டிருக்குது. அதை நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ இந்த பிரச்சனையை சொல்லி முடிச்சுட்டு அதை நான் விளக்கமாகவே சொல்கிறேன். ஸோ இந்த முதலாவது இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை இந்த காதலில் ஒரு பாடசாலையில் போகும்போது, ஒரு பாடசாலையில் ஒரு சிறுவனோ ஒரு சிறுமியோ பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு இடையில் வரக்கூடிய உணர்வு அந்த பாடசாலையில் அல்லது தனியார் கல்வி நிலையங்களில் பார்க்குறதோடு மட்டும் இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் இந்த ப்ரெக்னென்சின்ற பிரச்சனை வருது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், இதுதான் முக்கியமான ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ், அதாவது 2004 2005ஆம் ஆண்டுக்கு பிறந்த சிறார்கள் இருக்கிறார்களானே, அவர்களுக்கு இது நான் எல்லாரையுமே சொல்ல வரையில. இதில் என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் இருக்கக்கூடிய அதிகமானவர்களுக்கு பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 50 வீதத்துக்கு 50 வீதம், ஒரு 60 வீதத்துக்கு 40 வீதம்னு சொல்லி அந்த குறைந்த வீதம் சரியானவர்களாக இருக்கிறார்கள். இந்த அதிகமான வீதமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரியான மனநிலைகளுக்குள்ளே அதிகமாக போகிறார்கள். அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நிஜ வாழ்க்கைக்கும் கற்பனை உலகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அவர்களால் பிரிச்சறிய முடியலை. ஏன்னு சொன்னால், ஒரு சரியான ஒரு மனிதனுக்கு அவனுக்கு உண்மையான உலகம் எப்போ தெரிய வரும்னு சொன்னால் ஒரு 18 வயசுக்கு பிறகு தான். ஏன்னு சொன்னால் 18 வயசில் அவன் தன்னுடைய பாடசாலை கல்வியை முடிப்பான். அது வரைக்கும் அப்பா அம்மா சாப்பாட்டிலேருந்து, உடுப்புலேருந்து, ஷூலேருந்து, பேக்லேருந்து எல்லாத்துக்குமே அப்பா அம்மாவோட காசு கொடுத்து கொண்டிருப்பினான். அது எல்லாத்தையுமே வாங்கி அவன் நல்ல வடிவாக படித்து கொண்டிருப்பான். அந்த 18 வயசில் பாடசாலையை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் உண்மையான உலகம்னு சொன்னால் என்ன, இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது, ஒவ்வொரு பணம் உழைக்கிறதுக்காகவும் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறார்கள்ன்றது அதுக்கு பிறகு தான் அவனுக்கு தெரிய வரும். இதை பாடசாலையில் சொல்லி கொடுக்காதது எங்களோட நாட்டினுடைய பலவீனம், எங்களோட நாட்டு கல்வியினுடைய பலவீனம். என்னென்னு சொன்னால், உலகத்தினுடைய வளர்ச்சி அடைஞ்சு போய் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாமே பணம் என்று சொன்னால் என்ன, பணம் எவ்வளோ பெருமதியானது, இப்போ இருக்கக்கூடிய உலகம் என்னன்றதை தான் பாடசாலைகளில் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கட பாடசாலை, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கையுத்திரன், எங்கட நாட்டினுடைய கல்வி முறைமையோட எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 வீதமான கல்வி முறைமையோட உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் நாங்கள் படிக்கிறதுக்கும் வெளியில் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. முதலாவது படிப்பிக்கிற கல்வி முறைமையில் மாற்றம் கொண்டு வந்தால் தான் வெளி உலகம் என்னன்றது மாணவர்களுக்கு தெரிய வரும். ஏன்னா வெளியில் நீ என்னத்தை செய்ய போகிற, நீ கொமர்ஸ் படித்தா நீ போய் பேங்க்கில் மேனேஜராக இருந்துடலாமன்ற அந்த நிலைமையை மாற்றணும். ஏன்டா எல்லாருக்குமே நல்லா படித்து டிகிரி ஹோல்டர் கூட இப்போ வேலை இல்லாத நிலைமை தான் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்குது. நாட்டுக்குள்ளே வேலை இல்லை என்று சொன்னால் முதல் ஆசிரியர்கள் மாணவர்கள் அதை சொல்லணும்.
நாட்டில் வேலை இல்லை, நீ கொமர்ஸ் படித்தவனுக்கு வேலை இல்லை, நீ ஏஐயை படி, ஏஐ சம்மந்தமான விடயங்களை தெரிஞ்சுக்கொள், ஏஐயை படிச்சுன்னு சொன்னால் வெளியில் போய் நீ அடுத்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே போகலாம். இல்லாட்டி இந்த மாதிரியான விடயங்களை உண்மையான உலகம் என்னன்றதை தயவு செய்து நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவன் வெளியில் வந்து திணறான். ஒவ்வொருத்தனும் 18 வயசில் 7 எக்ஸாம் எழுதிட்டு வந்து வெளி உலகத்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறாங்க. ஏன்னா படிக்கும் வரைக்கும் ஒரு பாடத்தை ஏஎல்ல ஒரு பாடத்தின் ப்ரெஷர் எவ்வளோன்றது ஏஎல் படித்தாக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாடத்தை படிக்கும்போது எங்களால் வெளி உலகத்தை படிக்க முடியாது. ஒருத்தன் படித்து கொண்டு கேட்கே வெளி உலகத்தில் என்ன நடக்குது அதையும் நீ ஒப்சர்வ் பண்ணிக்கொள், நீ படிக்க கொண்ட படிப்பையும் நீ கற்றுக்கொள்ளன்னு சொன்னால் முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தேவையில்லாத முறைமையை தூக்கி எறிஞ்சிட்டு எது தேவையோ அதை பாடசாலையினுடைய கல்விக்குள்ளே கொண்டு வாங்க. அதை கொண்டா தான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே மாறும். இது எல்லாமே தான் தாக்கம் செலுத்துது. இன்றைக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே எத்தனை படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், எவ்வளோ நாட்களை வந்து வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே பொருளாதாரத்திலையும் தாக்கம் செலுத்துது தானே, நாட்டினுடைய அபிவிருத்திலையும் எல்லாமே தாக்கம் செலுத்துது. பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளை போய் பார்த்தோம்னு சொன்னால் அந்த வளர்ந்த நாடுகளில் வேலை செய்கிறவனை வந்து அந்த நாடு கணக்கெடுக்காது. எது பேஸ்மெண்ட், எது அடிப்படையோ அங்கே தான் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அமெரிக்கான்னு சொன்னால் அமெரிக்கா தன்னை எதிர்காலத்தை தான் யோசிக்கும். 2030ஆம் ஆண்டில் எங்கள் நாடு எப்படி இருக்க போகுது, 2045 எப்படி இருக்க போகுது, 45 இந்த நாட்டில் இருக்க போகிறவன் யார், இப்போ பாடசாலையில் படித்து கொண்டுக்கிறவன், அவனுக்கு சரியான அறிவை கொடுத்தா 2045ஆம் ஆண்டுலையும் என் நாடு வல்லரசாக இருக்கும். யூகே என்ன யோசிக்குது, அதே மாதிரி பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் என்னென்ன யோசிக்குது, அதைத்தான் நாங்களும் யோசிக்கணுமே தவிர நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீ படித்ததையே படி, நீ இதையே படி, இதையே வேலை செய்யணும்னு சொன்னால் எங்களால் முடியாது. அதனால தான் பாதி பேர் நாட்டை விட்டு வெளியில் போய் கொண்டிருக்கான். எத்தனையோ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு வந்தோம், 4 வருஷம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், படிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கேட்டால் என்ன சொல்கிறான், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். வெளிநாட்டில் போய் என்ன வேலை செய்கிறான், இங்கே இருக்கிற டிகிரி ஹோல்டருக்கு வெளிநாட்டில் போய் ஒர்க் கிடைக்குதா, அந்த டிகிரியை வச்சு ஒர்க் கிடைக்கலாமா, அவன் ஏதோ ஒரு வேலையை தான் செய்கிறான், சம்மந்தமே இல்லாத வேலையை செய்கிறான். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே தான் இந்த நாங்கள் இப்போ கழிச்சு கொண்டிருக்கிற இந்த விஷயத்துக்குள்ளேயும் தாக்கம் செலுத்துது. ஏன்னு சொன்னால் முதல் வெளியில் இருக்கிற லைஃப்பை சொன்னால் வந்து அவனுக்கு இந்த மைண்டெல்லாம் வராது. நான் லவ் பண்ணணும், நான் ரொமான்ஸ் பண்ணணுன்ற மைண்டெல்லாம் அவனுக்கு வராது. வெளியில் போய் நான் என்ன செய்ய போகிறேன், என் லைஃப்பை நான் வாழணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லாட்டி நான் காசு சம்பாதிக்கணும். பணத்தின் இன்ட்ரெஸ்ட் வந்து பாடசாலையில் படிக்கும்போது யாருக்கு இருக்குது, குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பணத்தின் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கொடுத்தா தானே அவன் தனக்கான ஒரு வேலையை உருவாக்கணும், நான் நல்லா வாழணும்னு சொல்லி யோசிப்பான். அப்பா அம்மா அப்படி யோசிப்பான், தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அப்படி யோசிப்பான். அதை தாண்டி இதை பற்றியெல்லாம் யோசிக்க அவனுக்கு நேரம் வருமா? அப்போ அதை பாடசாலையில் கொண்டு வந்தால் தான் அவனால் அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ரியல் லைஃபுக்கும் அவர்களினுடைய கற்பனை வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அதை பிரித்து பார்க்க முடியாததாலையும் இந்த யங் ஏஜ் ப்ரெக்னென்சின்றது இதுக்குள்ளே தாக்கம் செலுத்துது. டீனேஜ் ப்ரெக்னென்சின்றதும் இந்த பிரச்சனையும் வந்து இந்த டீனேஜ் ப்ரெக்னென்சிக்குள்ளே தாக்கம் செலுத்தி கொண்டிருக்குது. அடுத்தது சமூக ஊடகங்கள். அது சொல்லவே தேவையில்லை. சமூக ஊடகங்களை பயன்படுத்துறது தவறுன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருந்தபோது நான் சொல்கிறேன், நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான உங்களுக்கான தேவை, உங்களுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்றதை நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்களா, ஓகே. ஒரு தகவலை பெற்றுக்கொள்றதுக்காக பார்க்குறீங்களா, ஓகே. இல்லாட்டி ஒரு சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுதா, உங்களோட பிஸ்னஸுக்கு அதை பயன்படுத்த முடியுதா, ஓகே. அதை தாண்டி நான் போய் என் போஸ்ட்டை போட்டுட்டு எனக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு யார் கமெண்ட் பண்ணுறோம், இவர் எனக்கு கமெண்ட் பண்ணலை, ஆஹா ஒருத்தர் நல்ல ஜோடியாக 2 பேர் டான்ஸ் பண்ணுறமே நல்லா இருக்குது, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். யாரை நீங்கள் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கொள்கிறீங்க? நீங்கள் ஒருத்தரை ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ பண்ணுற ஒரு டான்ஸ் ஆடி ஒரு ரீல்ஸ் பண்ணி வீடியோ பண்ணுற ஒருத்தனை நீங்கள் இன்ஸ்பைரிங்காக எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட மென்டாலிட்டி எங்கே இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். மிக தவறான உண்டு அது. அவன் உங்களுக்கு எப்படி உங்களோட லைஃப்பில் அவன் எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், உங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறான்? அவனை நீங்கள் இன்ஸ்பைரிங்காக எடுக்கிறதால உங்களுக்கு காசு வருதா, உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியுமா? நீங்கள் அதைத்தான் யோசிக்கணும். அதை தாண்டிட்டு அவனை பார்த்துக்கொண்டு ஓகே அவன் நல்லா பண்ணுறான், இவனை மாதிரியே நானும் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு வீடியோவை போய் போட்டுட்டு அதுக்கு லைக்ஸ் வருமானு பார்த்து கொண்டு இருக்கிறது, அதுலேயே உங்களோட பாதி நேரம் வீணாக போயிடும். சோஷியல் மீடியாவை பயன்படுத்துங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை சரியாக இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விடயங்களை பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக இன்றைக்கு நிறைய பேர் கழிச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பாட்காஸ்ட் வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தாலும் எல்லாருமே பார்க்கலாம். அடுத்த கட்டம் உலகம் எங்கே போய் கொண்டிருக்கின்ற ஏஐ சம்மந்தமான பாட்காஸ்ட் வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவையா, ஏதாவது சாதாரணமான நார்மலான என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அதை உங்களோட லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் தான் அங்கே வேஸ்ட்டாக போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு சோஷியல் மீடியாவை சரியான முறையில் அவங்களோட தேவைக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டம் இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிக்குள்ளே இதுவும் தாக்கம் செலுத்துகிற ஒன்றா வந்து நிற்கிது. ஏன்னா ஒரு 18 வயசுக்கு கீழே லவ் பண்ணிவிட்டு 2 பேர் சேர்ந்து வீடியோ போடுறதையும் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே
அது இப்போ தெரியாது. நீங்கள் 12 வயசை தாண்டி வெளியில் போகும்போது நீங்கள் ஒரு இப்போ சொல்கிறார்களானே இந்த அந்த அந்த அமைப்பினுடைய தலைவர் சொன்ன மாதிரி குடும்பமாகணுமென்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே சிறுவர்கள் போகிறார்கள். அவர்கள் குடும்பமானதுக்கு பிறகு தான் குடும்பம்ண்டா எப்படி இருக்கும்ன்றது அவர்களுக்கு தெரிய வரும். இப்போ வெளியில் இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் பாடசாலை முடிச்சுட்டு வந்த இளைஞர்களை போய் கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருமே திண்டாடுறார்கள். அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டம் நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் என்றது தான் எல்லாருடைய நோக்கமும் எல்லாருடைய ஓட்டமாகவும் இருந்தும் இருக்குது. ஸோ தயவு செய்து அதை விளங்கி கொண்டு இந்த பிரச்சனைகளுக்குள்ளேருந்து இப்போவே வெளியில் வந்துருங்க. அப்படி நீங்கள் யங்ஸ்டர்ஸ் யாராவது இந்த சிக்கலுக்குள்ளே மாட்டிருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி எண்ணப்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாலும், தவறான எண்ணப்பாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் தயவு செய்து அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துருங்க. அடுத்த பக்கம் இது வந்து பிரதானமாக இந்த சிறுவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதனால் இந்த டீனேஜ் ப்ரெக்னென்சின்றது வந்து இங்கே அதிகமாக தாக்கம் செலுத்துது. அடுத்த பக்கம் என்னென்னு சொன்னால் பாடசாலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று பாடசாலையினுடைய கல்வி முறைமை. அடுத்தது ரெண்டாவது இன்னொரு பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ இந்த டாப்பிக்கை பயன்படுத்தி இதையும் நான் சொல்லிடுறேன். பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள், பாடசாலையும் சரி தனியார் கல்வி நிலையங்களும் சரி, இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்களினுடைய செயற்பாடு. இதில் என்னென்னு சொன்னால், இந்த 18 வயதுக்கு கீழே கர்ப்பமாகக்கூடிய சிறுமிகளினுடைய அதுக்குள்ளே தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த சிறுவர்கள் இருக்கார்களானே, அதுக்கு காரணமான சிறுவர்கள், அந்த சிறுவர்கள் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கிறார்கள். அதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் அந்த 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள், சொல்லப்போனால் பர்சனல் கிளாஸ் படிப்பிக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஆசிரியர்களும் தான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இலங்கையினுடைய சட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுன்றது ஒரு ரூல், ஒரு வரையறை. ஆனால் அடிக்காமையும் படிப்பிக்க முடியாது. இந்த அடியாத மாடு படியாதுன்ற மாதிரி அடிக்காமையும் படிப்பிக்க முடியாது. ஆனால் அவர்கள் எப்படி அடிக்கிறார்கள்ன்றது வந்து அடுத்த பக்கம் ஒரு முக்கியமான பிரச்சனை. இது நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஆசிரியர், அது சாதாரணமாக ஒரு 3 வயசு பிள்ளையிலேருந்து ஒரு 18-19 வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவியாக இருந்தாலும், எந்த ஆசிரியர்களுமே ஒரு மாணவன் மேலேயோ மாணவி மேலேயோ, யார் மேலேயும், ஆணோ பெண்ணோ மாணவனோ மாணவியோ யார் மேலேயும் உங்களோட கை அவர்களினுடைய உடலில் படுற மாதிரி அடிக்க முடியாது. நீங்கள் பிரம்பால் அடிக்கலாம், தடியால் அடிக்கலாம். உங்களோட கையால் போய் அவர்களுடைய கையில் அடிக்கிறதோ, கன்னத்தில் அடிக்கிறது, முதுகில் அடிக்கிறது, தலையில் அடிக்கிறது, இதெல்லாம் மிக தவறான விடயங்கள். இது சட்டத்தின்படி ஒரு தவறான செயல். சரியான தொடுகை, தவறான தொடுகைன்னு சொல்லி உடலில் தொடக்கூடிய தொடுகைகள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுது தானே. அதே மாதிரி மிக தவறான ஒரு விடயம்தான் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கைப்பட அடிக்கிறன்றது. பாதி மாணவர்கள் வீட்டில் போய் சொல்லாததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், வீட்டில் சொன்னால் ஒன்று அப்பா அம்மா பயத்தில் அந்த கிளாஸ்லேருந்து அவர்களை நிப்பாட்டுறது. அப்போ மாணவிகள் என்ன பயப்படுறார்கள்னு சொன்னால், எங்களுக்கு எங்களோட படிப்பு பாழாக போயிருமோ, நாங்கள் திரும்ப போக முடியாதோ என்று சொல்லி பயந்து கொண்டு அதை வீட்டில் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி அவர்கள் பயப்படுறபடியாக இவர்கள் ஒரு சிலர் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஒரு சில குடும்பங்கள் இருக்கக்கூடியது இந்த சிறுவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் இருக்கிறார்களானே, அவர்களினுடைய அப்பா அம்மா அவர்களுடைய பேக்ரவுண்டை போய் செக் பண்ணி பார்த்தா அப்பாவும் வேலை அம்மாவும் வேலை, இல்லாட்டி அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கணும், அம்மா ஒர்க் போயிடுவா, வீட்டில் அவர் தனியாக இருப்பார். அது எந்த வேலையாக இருக்கட்டும், அரசாங்க வேலையிலிருந்து சாதாரணமாக போகக்கூடிய கூலி வேலை வரைக்கும் அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம்னு சொன்னால் அங்கே அவர்களுக்கான சரியான பாதுகாப்பு இல்லை. அவர்கள் தங்களினுடைய விருப்பத்தின் பேரில் எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாமல், அதாவது அறியாமையினால் செய்யக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளையை செய்கிறார்கள். அடுத்த பக்கம் என்னென்னு சொன்னால், கல்வி முறைமைக்குள்ளே வர வேண்டிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், பாலியல் கல்வி. கட்டாயமாக அவர்களுக்கு ஒரு சிறு வயதில், ஒரு 6 வயது 7 வயதில் சரியான தொடுகையது தவறான தொடுகையதுன்னு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுக்குற எங்களுடைய கல்வி முறைமை ஒரு 16-17 வயசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க தவறுறதுக்கான காரணம் என்ன? அந்த வயதிலையும் அவர்களுக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கப்படணும். அதே மாதிரி ஏனைய விடயங்கள், இது தொடர்பான ஏனைய விடயங்களும் கட்டாயமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். இது வந்து கல்வி முறைகளும் வரக்கூடியது. அதே மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ தயவுசெய்து அப்பா அம்மா நீங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்ன்றதை முடிஞ்ச வரைக்கும் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஃபோன் கொடுக்குறீங்க, ஓகே, சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள், வாட்ஸ்அப்பில் கதைக்கிறார்கள், எல்லாமே ஓகே. இப்போ இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அவர்கள் என்னத்தை பார்க்குறார்கள்ன்றதை நீங்கள் தான் கண்காணித்து கொள்ளணும். ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஃபோனை கொண்டு போய் வச்சு தனியாக பார்த்து கொடுக்குறாருன்னு சொன்னால், நீங்கள் 18 வயசுக்கு கீழே நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் கேட்கலாம், நீ என்ன செய்கிற, என்னத்தை பார்க்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. அதே மாதிரி ஒரு பையனாக இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ அதை நீங்கள் சரியான முறையில் கண்காணித்து கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனைகள்லேருந்து நாளைக்கு
உங்களுடைய பக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நீங்கள் தடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் அதிகமாக எமோஷ்னலாக கழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி தான், இந்த பிரச்சனையை பற்றி ஆழமாக போய் ரிசர்ச் பண்ணும்போது நான் பார்த்த விடயங்கள், கேட்ட விடயங்கள், அதே மாதிரி அதுக்குள்ளே படித்த விடயங்கள் எல்லாமே நான் சொல்ல போனேன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் இந்த வீடியோ இருக்காது. ஸோ இந்த வீடியோவே இப்போ எவ்வளவு லென்த்தாக வந்தது எனக்கு சரியாக தெரியலை. இவ்வளவு பிரச்சனையும் எங்களோட நாட்டுக்குள்ளே இப்போ இருக்குது. எங்களோட சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இப்போ போய்கொண்டிருக்குது. இதுக்கான ஒரே தீர்வு யாருன்னு கேட்டால், சிறுவர்களாகிய நீங்கள் தான் உங்களுக்கான தீர்வு. ஒவ்வொரு சிறுவர்களுடைய அப்பா அம்மா நீங்கள் தான் அதுக்கான தீர்வு. அந்த சிறுவர்களை பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் தான் தீர்வு. அந்த சிறுவர்கள் வளரக்கூடிய சமூகம் நீங்கள் தான் தீர்வு. நாங்கள் தான் தீர்வு. நாங்கள் சமூகத்தில் அவர்கள் எதை பார்த்து வளர்கிறார்கள், எப்படி வளர்கிறார்கள்ன்றதான் எதிர்காலமாக இருக்க போகுது. ஸோ தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு இப்போ உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட பக்கங்களுக்கு வராமல் தடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை தானாக குறைவடைஞ்சிடும். ஏன்னா இது மிகப்பெரிய சமூக சீர்கேட்டு பிரச்சனை. இந்த ப்ரெக்னன்சியில் பாதிக்கப்படக்கூடிய சிறுமிகளுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அவர்களுடைய கருவையும் கலைக்க முடியாது. எங்கள் நாட்டினுடைய சட்டத்தின்படி ஒருவர் கருவுற்று இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த கருவை கலைக்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சரி இவர்கள் 18 வயசுக்கு குறைவானவர்களானே அவர்களுக்கு கலைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணினாலும், அந்த சிறுமிகள் கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பிறகு தான் தாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதை தெரிய வைத்தியசாலைக்கு வாரார்கள். அப்படி வரும்போது அந்த கருவை கலைக்க முடியாது. அவர் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளணும். குழந்தையை பெற்றுக்கொள்கிறபடியாக அந்த தாய்க்கும் பிரச்சனை, அந்த வெளியில் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் பிரச்சனை, அதிகமான பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ தயவு செய்து இதை உணர்ந்து கொண்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பாருங்க. இந்த நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய உலகம்ன்றது எவ்வளவுக்கு எங்களுக்கு நல்ல பக்கம் இருக்குதோ அதே அளவுக்கு கொடுமையான பக்கங்களையும் வச்சுக்கொண்டு தான் இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தினுடைய போக்கோடு நாங்கள் போகணும். அதுக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது தான் ஒரே ஒரு வழி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விடயம் என்றபடியாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.